அக்கா அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக பயிரெல்லாம் பிடுங்கி வெளியே போடுங்கண்ணா. பாருங்கள் வானம் ஒரு பக்கத்தாக கருக்கிட்டு வருது வண்டை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நியூஸ் ஒன்றை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தாவது இன்றைக்கி பிடுங்காமல் வந்துருக்கலாம் பயிரை. என்ன பண்ணுறது, அப்புறம் பயிரை பிடுங்கல அப்படின்னாலும் அழுகி போயிடும். ஸோ அதுக்கு தான் பார்த்தேன். சத்த பிடுங்கி போடுங்கண்ணா. நாற்றுல நஞ்சை ஓட்டு நேரத்தில் தூக்கி போட்டால் கூட நாளைக்கு காலைல வந்து கூட பிரித்து போட்டு நட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தயவு செஞ்சு இதை மட்டும் கொஞ்சம் பிடுங்கிருங்கண்ணா. கொஞ்சம் வெரசாக பிடுங்கண்ணா சரியாக இருக்கும். நானும் உங்க கூட சேர்ந்து பிடுங்கண்ணா. அப்புறம் என்ன பண்ணுறது? மழைலாம் ஒன்றும் வராதுப்பா. மழை வர மாதிரிலாம் ஒன்றும் அப்படிலாம் தெரியல. எப்படியும் இன்னைக்கு இந்த பயிரை இருந்தாலும் தூக்கி போட்டு நாற்று நட்டுட்டு போயிடலாம். வராமல் இருந்தால் சந்தோஷம்தாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். முதல்ல போட்டாச்சு. நம்ம தான் அப்புறம் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிற கதையாக இருக்குது பாருங்கள். ஏதோ பிடுங்கிட்டா பரவாயில்ல. இன்றைக்கி பிடுங்கி வயலில் தூக்கி போட்டால் கூட நாளைக்கு வந்து நட்டுக்கலாம். என்ன இன்றைக்கே பிடுங்கி இன்றைக்கே நட்டால் பயிர் கொஞ்சம் டக்குன்னு எந்திரிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மந்தமாக எந்திரிக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதான் நீங்க பிடிங்கி போட்டு தான் தம்பி நான் போவேன். நீ ஏன் இறங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ போ, மேலே ஏறி போ, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் ஆள் தான் வேலை செய்கிறாங்கல்ல, சீக்கிரமாக எல்லாத்தையும் பிடுங்க சொல்லிட்டு அங்கே சரி பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். நீ மேலே ஏறி நெல். இல்லைக்கா, அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆளோட ஆளாக இறங்கி வேலை செஞ்சால் தானே வேலை டக்குன்னு ஆகும். இல்லைனா வேலை ஒன்றும் அந்த அளவுக்கு மந்தமாக தானே போவோம். சரி, அதனால தாங்க நானும் இறங்கி வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இறங்கி பயிரை பிடுங்குறேன். நீங்கள் பயிர் பிடுங்குறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பெரிய இடத்து புள்ள படிச்சிருக்கீங்க. நீங்கள் ஏன் இறங்கி கஷ்டப்படணும் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மேலே ஏறுங்க. சரிக்கா, நான் அப்படியே நிற்கிறேன், நீங்கள் பிடுங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? எங்கே அண்ணங்காரன் நாளைய காணும், எங்கே போயிட்டான்? ஏண்டி இங்கே வந்ததுலேருந்து அங்கேயும் இங்கேயும் அவளுங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியே, நீ சாப்பிட்றது இல்லையா? இப்போ என்ன சாப்பாடு ரொம்ப முக்கியமா? நாமளே எனக்காவது ஒரு நாளைக்கு தான் வரோம். அப்படி இப்படின்னு சுற்றிட்டு வந்து அப்புறம் சாப்பிட போகிறோம். சாப்பாடு எங்கே ஓடியா போயிட போகுது? அந்த மாதிரி சுற்றி பார்க்க போகிற இடம் நான் ஓடியா போயிட போகுது? பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருப்பேம்மா, நீ சரியான ஆள் போ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லு. பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு நான் தான் சொல்லணும். நீ எனக்கு சொல்லு. அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி, நான் 2 நாள் இங்கே இருந்துட்டு வரேன். நீ ஊருக்கு கிளம்பு. நல்லா வருவியா நீயே? அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி இங்கே இல்லாமல்? கல்யாணம் முடிகிற வரல நான் இங்கே தான் இருப்பேன். நீ வேணா ஊருக்கு போயிட்டு வா. எது கல்யாணம் முடிகிற வரல இங்கே இருக்கியா? ஏண்டி இன்னும் அவங்க எந்த தேதி கூட ஃபிக்ஸ் பண்ணல, அது வரல இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஊரில் எவ்வளோ வேலை கிடக்குது, அங்கே போகிறதில்ல, இங்கே என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறேனே, நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. கல்யாணத்துக்கு ஏதோ சாரீ நகைலாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னை பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு அத்தையாருன்னு நான் பண்ணணும்ல. அப்புறம் உங்கள் அப்பா வேற அங்கே தனியாக இருக்காரு. நாம பாட்டுக்கு எல்லாரும் இங்கே இருந்தால் அவர் அப்புறம் திட்டமாட்டாரு. அதுக்கு தான் உன்னை போக சொல்கிறேன். அதுக்குத்தாம்மா நானும் சொல்கிறேன். என்ன 2 நாள் ஆகுமா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு? 2 நாளில் எடுத்துகிட்டு நீ ஊருக்கு கிளம்பு. நான் இங்கேயே இருக்கேன், நானும் வரல. நான் கல்யாணம் முடிஞ்சாதான் வருவேன். என்னம்மா பல்லவி, என்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லைண்ணா, இன்னும் 2 நாள் கழிச்சு நான் ஊருக்கு வந்துடுறேன், நீ போ ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ கேட்க மாட்டா. நான் கல்யாணம் முடிகிற வரலாம் இங்கிட்ட இருப்பேன் அப்படின்னுட்டு இருக்கிறா. அதான் அப்புறம் அவங்க அப்பா வேற அங்கே தனியாக இருப்பாருல்ல, நீங்கள் சொன்னனால தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். இல்லை நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புற ஆள் தான். புள்ள சொல்கிறதுல என்ன தப்பு? கல்யாண வீடுனா ஜாலியாக இருக்கும். இங்கே தான் 3 பிள்ளைங்க இருக்குல்ல, அது கூட சேர்ந்து 4வது பிள்ளையே இருந்துட்டு போகுது. என்ன கல்யாணம் முடியறதுக்கு 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆகும். அது வேற இருக்கட்டுமே. நல்ல வேலையவே கெடுத்தீங்க. காலேஜ் போகிறதில்ல, இவ பாட்டுக்கு லீவு போட்டுட்டு இருந்தா என்ன ஆகிறது? உனக்கு தான் ஒன்றும் தெரியல. செமஸ்டர் லீவ் எனக்குலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன, லீவு தானாமே, இருந்துட்டு போட்டு விடு. நீ முதல்ல இப்போ எதுக்கு ஊருக்கு போகிற?
2 நாள் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இல்லைண்ணா அவர் வேற அங்கே தனியாக இருப்பார், அதுக்கு தான். அங்கே தான் வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, அப்புறம் என்ன விடு. அவரையும் வர சூழல்னா ஃபோன் பண்ணி. ஐயோ அப்படிலாம் வர சொல்ல முடியாதுண்ணா, யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்ல, எல்லாரும் வந்துட்டா எப்படி? சரிண்ணா, எப்போ போகலாம்? இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன், வரட்டும். ஐயர் வந்த வாட்டி என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் போகலாம். அண்ணியோட அண்ணன் அண்ணிலாம் வரல? அவங்களையும் தான் வர சொல்லியிருக்கேன். சரிண்ணா. சரி நீங்களாம் பேசுங்க, நான் போகிறேன்ப்பா. ஏண்ணா சொந்தத்திலே கொடுக்கறது இருக்கட்டும், ஏதாவது வரதட்சணை கேட்டாங்களா நகையெல்லாம்? இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க கேட்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. நானும் அதை பற்றி எதுவும் யோசிக்கலை. எப்படி நம்ம பிள்ளைய என்ன சும்மாவா அனுப்ப போகிறோம்? அப்புறம் எதுக்கு இவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்கேன்? போட வேண்டியதெல்லாம் போட்டு தானே அனுப்புவேன். இல்லை அவங்களும் வசதியான வீடு தான், நம்மளும் வசதியான வீடு தான், அதுக்கு தான் கேட்டேன். இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் கேட்கல, நாங்களும் அதை பற்றி பேசலை. சரி இருண்ணா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன். எதையாவது மூட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதே. கல்யாணத்தை நிறுத்தி அந்த பிள்ளை எப்படியாவது என் பையனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மருமகனா அது ஒரு கெத்தாக இருக்கும். என்ன தான் பண்ணுறதும் தெரியல, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு பண்ணணும். பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டோம்னா தான் நம்ம பையனை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வீட்டுக்கு மருமகன் ஆயிடுவான். அப்புறம் மற்றது யாரையாவது எதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஃபஸ்ட்டு மருமகனும் அது என்றைக்குமே ஒரு கெத்து தான். என்னங்க இங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க? நடுகாலில் நீங்கள் பாட்டு நின்றுட்டு பராக்கா பார்த்துட்டு நிற்கிறீங்க, என்ன? இல்லை, இந்த ஐயரை வர சொன்னேன், தேதி நல்ல நாள்லாம் பார்க்கலான்ட்டு. இங்கே இன்னும் ஆளை காணும், அதான் பார்த்துட்ருக்கேன். ஃபோனுக்கு எது பண்ணலாமா இல்லை வந்துடுவாரான்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். ஆமாம், எங்கே இன்னும் உங்கள் அண்ணனையும் அண்ணியும் காணும்? அவங்களையும் வர சொல்லியிருந்தோமே, அவங்களையும் காணும். ஃபோன் பண்ணி பார்த்தியா? பண்ணிட்டேன், இப்போதான் கிளம்புறேன்னாங்க, வந்துடுவாங்க. இல்லை, நல்ல நேரத்தில் தானே அதையும் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் கேட்டேன். வந்துடுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டேன், வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தங்கச்சி வேற ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தான் வேணாம், 2 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னேன். ஊருக்கு போகிறாங்களா? ஓ, அண்ணன் வேற அங்கே இருக்காருல்ல, அதனால போகிறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படித்தான் சொன்னிச்சு என் தங்கச்சியும். நான் தான் 2 நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம தான் அப்புறம் இப்போ வந்து தேதி வச்சுட்டாங்க அப்படின்னா சாரி நகைலாம் எடுக்க போகணும்ல, அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகல அப்படின்னா அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை இழுப்பா, என்னாலாம் முடியாது, அதனால தான் சொன்னேன். ஏங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். அவங்க ஊருக்கு போட்டுமே, நம்ம பார்த்துக்கலாமே. அவங்க அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டா, கம்முன்னு அமைதியாக இரு. நீ பேசுகிறத அவள் காதில் விழுந்தா என்ன ஆவறது? சரிங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ஐயா, வீட்ல யாரு வரலாங்களா? வாங்க வாங்க ஜோசியரே, வாங்க. வாங்க ஜோசியரே, வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன். இல்லம்மா, இப்பதான் டீ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்தேன். சரி, நீங்க வேற வர சொன்னீங்களா? வர சொல்லி 2 நாள் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அதனாலதான் எனக்கு அவசரமா வந்தேன். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல, மன்னிச்சுக்கிங்க. சரி ஜோசியர், இதில் என்ன இருக்குது? பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், அதுதான் வந்துட்டு என்ன ஏதுன்னு ஒரு தேதி குறித்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம் ஜோசியரே, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளும் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளும் குறித்து கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தை மாதம் லாஸ்ட்டில் வைக்கிற மாதிரி கூட பண்ணிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா மாசி ஃபர்ஸ்ட்டில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களே எல்லாத்தையும் சொன்னா நான் என்னத்த சொல்றது? ஜாதகம் இருந்தா கொண்டு வாங்க, பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிக்கலாம். ஐயா, ஜாதகம்லாம் பார்க்க வேணாம். புள்ள வந்துட்டு எங்கள் அண்ணன் பையன்தான், வேற யாரும் கிடையாது. ரெண்டும் பழகிருச்சிங்க, லவ் மேரேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஜாதகம் எதுவும் பார்த்து சப்போஸ் செட் ஆகல அப்படின்னா அந்த பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும், நம்மளுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். தேதி மட்டும் குறித்து கொடுத்தீங்கன்னா போதும். ஓ, அப்படியா? சரி, அப்ப இருங்க பார்த்து சொல்றேன். ஏம்மா, பார்த்ததுல வந்துட்டு தை மாசம் லாஸ்ட் 29, 30 தேதி நல்லா இருக்கு. அப்புறம் மாசி மாசத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5, 6 நல்லா இருக்கு. அது உங்களோட விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. இந்த அண்ணனும் அண்ணியும் வந்துகிட்டு இருக்காங்க, அதுதான் சரி, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஏங்க, ஜோசியருக்கு காசு கொடுங்க. தம்பி என்ன வேலை செய்யறாப்ல? பாப்பா என்ன பண்ணுது? பாப்பா என்ன வீட்டில் தான் இருக்கிறா. தம்பி வந்துட்டு பேங்க் மேனேஜரு. ஓ, சரி. யாரு, உங்க அண்ணன் பையனா? ஆமாம், அண்ணன் பையன், பெரிய பையன். 3 பசங்க, அதில் பெரியவன். ஜோசியரே, இருந்தாங்க, காசு வாங்கிக்கிங்க. அண்ணா, ஜோசியர் வந்துட்டாரா? எப்போ வந்தாரு? சொல்லவே இல்லை, என்னை ஏன் கூப்பிடல? ராசமலா, இது யாரு?
ஜோசியரே இதான் என் தங்கச்சி. ஓ அப்படியா, சரி சரி. இல்லைம்மா நீ உள்ளே தூங்கிட்டு இருக்குது இருப்பியோ என்னமோன்னு தான் நான் கூப்பிடல. தேதி ஒரு 4 தேதி குறித்து கொடுத்துருக்காரு. அதில் எதுன்னு நாங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சரி ராசமலை, நான் வரேன். சரிங்க ஜோசியரே. எந்த தேதி நான் சொல்லியிருக்காங்க? தை மாதத்தில் வந்து 29, 30 நல்லா இருக்குதான். அப்புறம் மாசி மாதத்தில் வந்து 5, 6 நல்லா இருக்குதான். எதுன்னு நம்மளா பார்த்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஃபஸ்ட்டு கல்யாணம் வீட்டில் தை மாதம் நிச்சயதார்த்தம் வச்சு மாசி மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? என் தங்கச்சினா தங்கச்சி தான், சொல்கிற ஐடியா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ சொல்கிறது சரிதான். இருந்தாலும் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரட்டும், அவங்கள்ட்டையும் கலந்துக்கிட்டு தானே பேச முடியும். ஆமாம் ஆமாம், சரிதான். எம்மாடி பங்கஜம், அண்ணே வாண்ணே, வா வா வா. வாங்க மச்சான், வாங்க வாங்க. வரேன் மாப்பிள்ள, வரேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. பல்லவி நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நான் வந்து நேற்று வந்தேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பங்கஜம் எங்கம்மா, ஜோசிகாரங்க வந்துட்டு போயிட்டாங்களா? அண்ணா இப்போ தான் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கா முக்கியமாக, அதனால் வந்துட்டு போயிட்டாங்க. தேதி குறித்து கொடுத்துருக்காங்கண்ணா, 4 தேதி. என்ன தேதி குறித்து கொடுத்துருக்காங்க? அது வந்துட்டு தை மாதத்தில் 2 தேதியும் மாசி மாதத்தில் 2 தேதியும் குறித்து கொடுத்துருக்காங்க. தை 29, 30, மாசியில் வந்து 5, 6. ஓ அப்படியா, சரி. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என் தங்கச்சி என்ன சொன்னா, தை மாதம் நிச்சயதார்த்தம் வச்சு மாசி மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பல்லவி சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. ஏன்னா கல்யாணம் டக்குன்னு நம்ம நினைக்கிறது முடியாது. 2 பக்கமும் ஃபஸ்ட்டு கல்யாணம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கூப்பிடணும். அவங்க சொன்னதும் சரிதான். அப்போது தை மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுட்டு மாசி மாதம் கல்யாணம் வச்சிடலாம். எனக்கு சம்மதம் தானே, எனக்கும் சம்மதம் தான்.